வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடங்கும் பொழுது உங்களது ராசிக்கு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில், உங்களது மாத கோளாகப்பட்ட சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, அவருடன் 7-10 அதிபதி புதன் பகவான் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில். சூரிய பகவான் 18ஆம் தேதி 10ஆம் இடம் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு 18ஆம் தேதி பெயர் செய்வார். அப்போ மீதி 12 நாட்களும் அந்த இடத்தில் தான், அந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில் தான் அவர் இருப்பார். அடுத்து செவ்வாய் பகவான், உங்களது பஞ்சமஸ்தானாதிபதி, உங்களது நட்பு கிரகமாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களது 10ஆம் இடத்தில் அற்புத அமைப்பில் நிற்கிறார். அது மட்டுமல்ல, சுக்கிர பகவான் சத்துருஸ்தானாதிபதி, உங்களது சத்துருஸ்தானாதிபதி, உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் அஷ்டமத்தில் வக்ர நிலையில் நிற்கிறது. உங்களுக்கு அற்புத யோகம். இந்த யோகம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சில விஷயங்களை இறக்கி பெரிய லெவல்ல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அதை விட்டு வெளியில வர்றது எப்படி, அதன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது எப்படி, இந்த பிரச்சனையை சுமூகமா சால்வ் பண்றது எப்படி, இந்த சிக்கல்ல இருந்து நான் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேர்றது எப்படின்னு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, 100% இந்த காலம் உங்களது வாழ்க்கையில் கிடைச்ச அரிய வாய்ப்பு. இது உங்களது திருப்திக்காக நான் சொல்லல. நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சத்ரு, உங்களது எதிரிக்கு சார்ந்த இடம், உங்களுக்கு நோய் நொடிக்கு சார்ந்த இடம், உங்களுடைய கடன் சுமைகள் சார்ந்த இடம், அந்த இடம் பலமா நின்னால் அது உங்களை பலவீனமாக்கிடும். அது பலவீனமானால் அதை நீங்க பலவீனமாக்கிடுவீங்க. அந்த பலவீனமாக்கக்கூடிய இடத்தில் அஷ்டமத்தில் சுக்கிர பகவான் போய் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு. சும்மா நீங்க இறங்கி இது வரைக்கும் பெரிய சிக்கல் இருந்த அந்த பிரச்சனையை அசால்ட்டா நான் முடிச்சிட்டேன்னு மாதட்டி சொல்லக்கூடிய அருமைய வாய்ப்பு இது. ஏன் இத நான் சொல்ல வரேன்னா, தனுசு ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சவங்கதான் பல பேர். ஏன்னா நீங்க நல்லதை நினைச்சு மாட்டிக்கிட்ட தவிச்சீங்க. இன்னைக்கு வரைக்கும் தனுசு ராசினா நீங்க ஒரு இடத்துல இருந்தா உங்களால பல பேரை வாழ வைக்க முடியும், பல பேருக்கு வழிகாட்டியா இருக்க முடியும். நீங்க ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசினா தப்பு செய்யறவங்க கூட அந்த தப்பை திருத்தி சரியாக்கி வாழ்க்கையில அவன் 4 பேருக்கு வழியை காட்டக்கூடிய அளவுக்கு உருவாக்கிடுவாங்க. அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பேச்சும் நல்ல சிந்தனையும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தான் கெட்டாலும் மற்றவங்க நல்ல மனசும் உழைப்பாளிகள். பர்ஃபெக்டா உழைப்பீங்க, பர்ஃபெக்டா உங்களுடைய இலக்கை நீங்க அடைவீங்க. அது மட்டும் கிடையாது, உங்க கால்குலேஷன் ரொம்ப சரியா இருக்கும். பின்னாடி இதுதான் நடக்கும் முன்னாடி சொன்னீங்கன்னா அது அக்யூரேட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை இதை பண்ணுன்னு சொல்லி நீங்க வழிகாட்டினவங்க எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. உங்க வழியில போனவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அதே வழியை நீங்க தேர்ந்தெடுத்து செஞ்ச நஷ்டமாகுது, அப்படியே விரயங்கள் ஆகுது. அதனால பல நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை, தொழில பெரிய இழப்புகள் சார்ந்து இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா உங்களுடைய நிலை, குறிப்பா இந்த 3 வருஷமா நீங்க நீக்கலாகவே இல்லை. 10 வருஷமாவே உங்க பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு பிரச்சனை. இந்த 7 பிரச்சனையினால குடும்பத்துல உங்களுக்கு விரைந்தவங்களை இழந்தீங்க, உங்க சார்ந்தவங்களுடைய நட்புகளை மிஸ் பண்ணீங்க. ஏன் தொழில் ரீதியில இருந்த பலத்தை பலவீனமாகி உங்களை எதிரியாக்கி உங்களை துரோகமையா நின்று உங்களுடைய வாழ்க்கையில சூறையாடி உங்களுடைய வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு பலவிதமான எதிர்ப்புகளையும் மறைமுகமா, யாருமே நேரடியா முதல்ல மறைமுகமா உங்களுடைய வளர்ச்சியை எந்த லெவலுக்கு கிடக்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையுமே பார்த்து இன்னைக்கு வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், பெரிய இலக்கு அடையலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய எதிரை பலவீனமாகும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம் இது. அந்த பலம் நீங்க உங்க முயற்சிகளை பலப்படுத்தினால் போதும், உங்களுடைய இலக்குகளை நீங்க அசால்ட்டா அடையலாம். அது மட்டுமல்ல, தொழில
கடந்த காலகட்டங்களில் நடந்த விரயங்கள், அதனால ஆன கடன் சுமைகள், பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும். இன்னும் பல பேர் தொழிலால வந்த கடன் சுமைகளால சில பார்ட்னர் அதுல இருந்து விலகக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்க. மீண்டும் புதுசா யாரையாவது சேர்க்கலாமா, இல்ல நாங்க அதை விட்டுட்டு வெளியில போய் புதுசா தொடங்கலாமான்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்க. 100% அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம். எதுல இறங்கினாலும் வெற்றிகளை சந்திப்பீங்க. 100%. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் பவர்ஃபுல்லா வர்றார். அவர் 18ஆம் தேதிக்கு மேல வர்றார். அது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் செம்பரட்டில் சூரிய பகவான். அப்போ இந்த பயம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இழந்த எல்லா விஷயங்களையும் மீண்டும் உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புத அமைப்பு. பஞ்சமாதிபதி உங்களோடது 10ஆம் இடத்தில் நிற்கிறாரு. அப்போ தொழில பெரிய இலக்குகள் அடைவீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களது எதிர்பாராத வித வியாபார சம்பந்தப்பட்ட ரீதியில், அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம், ஜவுளி சார்ந்த விஷயங்களில் லாக் ஆனவங்க, அது மட்டும் இல்ல நெசவு, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் பெரிய லெவல்ல நீங்க லாக் ஆனீங்க. காரணம் என்னன்னா, உங்களது ஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் குரு பகவான், அதை விட சனி பகவானால நீங்கள் லாக் ஆனதுனால இந்த துறையில் இருந்த எல்லாருக்குமே அந்த பாதிப்புகள் அடி பெரிய லெவல். உங்களுக்கும் ஒரு பெரிய பிராண்டை உருவாக்குறீங்க. பெரிய லெவல்ல சாதாரண இடத்துல ஆரம்பிச்சு உங்களுடைய உழைப்பு ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்டார்டிங்ல இல்லையோ உங்களுடைய லட்சியத்துக்காக போராடி எத்தனையோ பேர் உங்களுக்கு வேலை உங்ககிட்ட செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்காக அவங்களது வாழ்க்கைய உயர்தரமான நிலைக்கு கொண்டு போய் இன்னைக்கு உங்களுடைய தொழிலையே இன்னைக்கு 100 பேர் இல்ல 1000 பேர்கிட்ட சொன்னா தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய இலக்கை உருவாக்கினேன். அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத சரிவுகள் இந்த 5 வருஷத்துல சந்திச்சீங்க. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க. கடந்த 1 வருஷத்துல என்னால மூச்சு விட ஓட முடியல, படுத்தா தூக்கம் இல்ல, நைட்டு 2 மணி ஆனாலும் நிம்மதியான ஒரு உறக்கம் இல்ல. அந்த அளவுக்கு சிந்தனைகள், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நாம அடி எடுத்து வைக்கிறதுனே தெரியலன்ற அளவுக்கு மனக்கலக்கத்தில் இருக்கிறன்ற உங்களுக்கு இந்த காலம் பொற்காலம். உங்களுக்கு பைனான்ஸ் ரீதியில் இருக்கக்கூடிய லாக் முடியும். ரிலீஃப் ஆவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு இத்தனை நாள கேட்ட இடத்துல எனக்கு வராத பணம் இப்ப வரும். இந்த காலகட்டங்களில் லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்தினால வர வேண்டிய அந்த லோன் பிளாக் ஆகி நிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது இந்த காலத்துல ரிலீஃப் ஆகி உங்க கைக்கு வரும். மேலும் நட்புகளால உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். ஏன்னா 7 10க்கு அதிபதி, அந்த நட்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாக்கியத்தில் சூரியனோட உங்க பாக்கியாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால நட்புகளால் 100% உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். ஏன் இதை நான் அடிச்சு சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் வராத பணம் வந்து சேரும். திடீர்னு நான் கொடுக்குறேன், நீ பண்ண, நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு கோல்டா உங்களுக்கு மாத்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நட்புகள் வேலை செய்யும். அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணேன், ஒரு இடத்துல இது வரைக்கும் எடுத்துட்டு வரலாம், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பணம், நான் செய்த தொழில் சார்ந்த விஷயங்களை கொண்டு வரலாம், பணம் கட்டினேன், ஆனா அங்க பொருள் கொடுக்கல, என்னால எடுத்துட்டு வர முடியல, என்ன பண்ண போற தெரியலன்றவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். இந்த காலகட்டங்களில் பேசுங்க, வந்து சேரும். நான் எப்பவுமே கொண்டு போய் என்னுடைய வியாபார சார்ந்த விஷயங்களை இறக்கிட்டு பணம் கேட்கும் பொழுது அந்த பணம் எப்போ வந்துடும், இப்ப வரல, அவங்களும் கொடுக்கல, அங்கங்க இருக்கிறது அப்படியே பிளாக் ஆகி நிக்குது. நான் அந்த பணத்தை எப்படி மீண்டும் வரும் தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதுவும் வந்து சேரும். மேலும் தனுசு ராசி என்பர்கள் பல பேர் வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் வேலை இழந்து தவிச்சவங்க பல பேர், வாழ்க்கையில வாழ்வாதாரத்தையே இழந்துட்டோம் என்ற பயம், இனம் புரியாத பயம், அந்த பயத்தால பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பா வேலை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும், கை கொடுக்கும். கவர்மெண்ட் டெம்பரவரியான வேலைகள் செய்துகிட்டு இருக்கிறேன், அந்த வேலைகளில் எனக்கு பர்மனன்ட் ஆகுமான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா பர்மனன்ட் கிடைக்கும். இடம் மாற்றுகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு மாற்றுகள் கிடைக்கும். இன்னும் பல பேருக்கு செய்யாத தவறுகள், தொழில வேலை சார்ந்த விஷயங்கள் செய்யாத தப்புகளுக்கு தண்டனை அனுபவிச்சீங்க. உங்களை அவமானப்படுத்தணும், நீங்களே அவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு வெளியில போகணுன்ற அளவுக்கு பல சூழ்ச்சிகள், பல சிக்கல்கள், அந்த சிக்கல்களால நீங்க மனசுடைஞ்சு போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்யறதுன்னே தெரியல, நமக்கு வேலையும் பறி போயிடுமே அப்படின்ற பயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். சுமூகமா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்களை சார்ந்த, உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய உங்களாலேயே உங்களுக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அதனால பிரச்சனையை விட்டு வெளியில வருவீங்க. மேலும் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு எந்த உயர்வுமே இல்லை,
எனக்கு பின்னாடி வரந்து சடனா என்னை தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்காதா, எனக்கு ஒரு சம்பள உயர்வு உண்டாகாதா என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். அந்த மாறுதல்கள் உங்களுக்கு உண்டாகும், மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் சிலர் வேலையில இருந்து நமக்கு நான் அடுத்த லெவலுக்கு போய் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது அற்புத யோகம். இந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அதனால இந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய முயற்சிகளை செய்யுங்க. மேலும் இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, தன் திருமண சார்ந்த விஷயங்களில் பலவிதமான சிக்கல்களை சந்திச்சு டைவர்ஸ் வரைக்கும் போய் டைவர்ஸ் இன்னைக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம சேர்ந்து வர முடியாது, ஏன்னா எந்த தப்பும் செய்யல, சில மாய பிம்பங்களான சில விஷயங்களை நம்பி இன்னைக்கு குடும்பமே இன்னைக்கு சிதறக்கூடிய நிலை. இதனுடைய விளைவுகள் மீண்டும் ஒன்று சேர முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா சேருவீங்க. இதனால நீங்க நிறைய அவமானங்கள் பட்டுட்டீங்க. அந்த அவமானங்கள் சரியாகணும்னா இது மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கவலைகள் வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே, அந்த வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் நிம்மதின்றது என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. எனக்கு கிடைச்சது அவமானங்கள் மட்டுமே. ஆனா இதுக்கு மேல ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்புகள் எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னா அதை பயன்படுத்தி எனக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை நான் உருவாக்குவோம். வாழ்க்கைன்றத வந்து பார்க்கும் பொழுது வரன்களை சந்தோஷமா வச்சு அழகு பார்ப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த தருணம் சரியான அமைப்பு. 5ல் குரு, 5ல் இருக்கக்கூடிய குரு பாக்கியத்தை பார்க்கிறாரு. அப்ப கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ திருமண சார்ந்த விஷயங்கள் யோசிக்காம இறங்கி முயற்சிகள் செய்யுங்க. மறு திருமணத்துக்கு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களது வாழ்க்கையில் பிள்ளை வரம், எனக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கல, எனக்கு வந்து என்னன்னு தெரியல, கடவுள் கொடுத்தாலும் 1 மாசம் 10 நாள் 20 நாள் கொடுக்குது, அப்படியே மீண்டும் நிக்காம போயிடுது, என்னன்னு தெரியல, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, தீர்வுகள் கிடைக்கல, வழிகள் திறக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைகள் வேண்டாம். 100% இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த விஷயங்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் உருவாகும். பஞ்சமஸ்தானம் பூர்வீக சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் புத்திர சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் ஏன் உங்களது குலதெய்வ வழிபாடுகள் ரீதியிலையும் நல்ல தெளிவு கிடைக்கும். பல பேர் வாழ்க்கையில குலதெய்வத்தை அந்த கோயிலை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் கட்டலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணம் உயர்வான நிலையை கொடுக்கும். முயற்சிகள் செய்யுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். அப்பா சொத்துக்களை பிரிக்க முடியல, இது பிரச்சனையிலேயே போயிட்டு இருக்கு, இன்னைக்கு பெரிய சிக்கல், நான் இது வேணும்னு சொன்னா இல்லை எனக்கு அது வேணும்ன்ற அளவுக்கு இந்த குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கு நினைச்சீங்கன்னா இந்த தருணத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் அமர்ந்து அதை பத்தி பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% மேன்மைகள் கிடைக்கும். மேலும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சே வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலமா அதை சார்ந்த விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையாகுது, திருமண விஷயங்கள் தடையாகுது, அதற்குண்டான முயற்சிகள் என்னன்னே தெரியல, குழப்பங்கள் கொடுக்குது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுது, கல்வியில ஒரு நல்ல மேன்மைகள் இல்லை பிள்ளைகளுக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த தருணம் உங்களுக்கு அது கொடுக்கும். அந்த மாற்றங்கள் கடந்த காலகட்டங்களிலே உருவாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய சூரியன் பிளஸ் குரு பார்வையால இருக்கக்கூடிய புதனால அந்த அற்புதமான அமைப்பு உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அந்த தருணம் இது. கவலைகள் வேண்டாம், வளர்ச்சிகள் மேலும் மேலும் கிடைக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கணும்ட்டு நீங்க அங்க பேசி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து எந்த இடத்துல நான் தப்புன்னு தெரியல நம்பி ஏமாந்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சீங்கன்னா இல்லை, கடந்த காலகட்டங்களுடைய கால அமைப்புகள் அப்படி. அதனால பல பேர் தனுசு ராசி அன்பர்கள் கண்ணுக்கு தெரியாம திடீர் ஏமாற்றங்களை சந்திச்சுட்டீங்க. அந்த ஏமாற்றங்களால பெரிய இழப்புகள், அதை மீண்டும் சரி பண்ண முடியாத நிலைக்கு ஆளாய் நிற்கிறீங்க. கவலைகள் வேண்டாம், அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணிடுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மீண்டும் சரி செய்து அவங்களோட நல்ல இலக்கில் அமர்த்தி உட்கார வச்சிடுவீங்க. வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான முயற்சிகளை தடப்பட்டு நிற்குதுன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த முயற்சிகள் பலனளிக்கும். இன்னும் பல பேருக்கு வெளிநாடு போய் அங்கேயும் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், குறிப்பா திருமண வாழ்க்கையினுடைய அடிப்படையில் பல சிக்கல்கள் தடைகள், என்னால முயற்சிகள் செய்யறேன், என்னால
எந்த மேன்மையும் கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா 100% கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு 100% நடக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. மேலும் கொடுத்த பணம் கைக்கு வரல நினைச்சீங்கன்னா கவலைகள் வேண்டாம், உங்க கைக்கு வரும். அதை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள், இந்த செப்டம்பர் மாசத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. பாக்கியத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு மேன்மையை அளிப்பார். பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க இறங்குற காரியத்தை வெற்றியா முடிப்பீங்க. இதை விட ஒரு நல்ல தருணம் வேற எதுவுமே இல்லை. 11ல் கேது பகவான் மோட்சகாரகன் இருக்கும் பொழுது லாபத்தை பெரிய இலக்குகளை அடைவீங்க. நான் விவசாய துறையிலையும் சரி, ஏற்றுமதி இறக்குமதியிலையும் சரி, பொருள் சார்ந்த விஷயங்களிலும் பணம் போட்டுட்டேன், அது எனக்கு வருமான்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா 100% வரும். நல்ல லாபத்தை அடைவீங்க. கவலைகள் வேண்டாம். மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் பொன்னான காலமா இருக்கும். நன்றி, வணக்கம்.